டெல்லியில் உள்ள 6 மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. வடகிழக்கு டெல்லியில் முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் போட்டியிட உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுஜித்ராவிடம் கேட்கலாம். சுஜித்ரா, தற்போது வடகிழக்கு டெல்லியை பொறுத்தவரைக்கும் ஷீலா தீட்சித் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள், அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான டெல்லியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர்களாக தற்பொழுது 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வடகிழக்கு டெல்லி பகுதியிலிருந்து காங்கிரஸ் சார்பாக முன்னாள் முதல்வராக இருந்த ஷீலா தீட்சித் அவர்கள் தற்பொழுது போட்டியிடுவதாகவும் மற்றும் புதுடெல்லி பகுதியிலிருந்து அஜய் மக்கான் அவர்கள் போட்டியிடுவதாகவும் தற்பொழுது காங்கிரஸ் ஆனது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. முக்கியமாக சாந்தினி சௌக் பகுதியில், அதாவது மத்திய அமைச்சர் விஜய் கோயல் அவர்களுக்கு எதிராக ஜே.பி. அகர்வாலை தற்பொழுது வேட்பாளராக அறிவித்து காங்கிரஸ் ஆனது இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. அதற்கு நீண்ட இழுபறிக்கு பிறகு ஆம் ஆத்மியுடன் எந்த ஒரு கூட்டணியும் இல்லை என்ற ஒரு அறிவிப்புக்கு பிறகு தற்பொழுது காங்கிரஸ் ஆனது வேட்பாளர் பட்டியலை இன்று அறிவித்திருக்கிறது. ஆம் ஆத்மியுடன் காங்கிரசிற்கு கூட்டணி இருக்குமா இருக்காதா என்ற ஒரு கேள்வி பல்வேறு சூழலில் நிலை வந்த சூழ்நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக ஆம் ஆத்மியுடன் எந்த ஒரு கூட்டணியும் இருக்காது எனவும் காங்கிரஸ் தனித்த இந்த தேர்தலில் டெல்லியில் களமிறங்குவதாக காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் சுர்ஜேவாலா அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்பொழுது டெல்லி மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வடகிழக்கு டெல்லி பகுதியிலிருந்து ஷீலா தீட்சித் அவர்களும், புதுடெல்லி பகுதியிலிருந்து அஜய் மக்கான் உள்ளிட்ட 6 வேட்பாளர்களை காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. ஆஷ்லி, சுஜித்ரா, தற்போது டெல்லியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டது போல ஆம் ஆத்மியுடன் கூட்டணியிலே காங்கிரஸ் போட்டியிட இருப்பதாக இருந்தது. தற்போது அவர்கள் தனித்து போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறது. காங்கிரஸ் தரப்பில் வேட்பாளர்கள் அறிவித்து விட்டார்கள், ஆம் ஆத்மி தரப்பில் வேட்பாளர்கள் அறிவித்து விட்டார்கள். அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? ஆம் ஆத்மி தரப்பிலிருந்து 6 வேட்பாளர்களுமே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இன்று அவர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். காலை முதலே, அதாவது வடகிழக்கு டெல்லி பகுதி மற்றும் தென் டெல்லி ஆகிய 2 பகுதிகளுக்குமான வேட்புமனு தாக்கலானது ஏற்கனவே முடிவடைந்துள்ள சூழ்நிலையில் மற்ற 4 வேட்பாளர்களும் இன்று மாலைக்குள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் ஆம் ஆத்மியானது ஏற்கனவே ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை அறிவித்திருக்கிறது. ஆக்சுவலி, நன்றி சுஜித்ரா, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.